இப்போ ஒரு அசெம்பிளியில் ஒரு காம்பனன்ட்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா இன்சர்ட் காம்பனன்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இதுவே ஆல்ரெடி ஓப்பன் பண்ண ஒரு பார்ட் அதை வந்து நான் கரண்ட்டாக வந்து இன்சர்ட் பண்ணோம்னா சேம் அதே ஆப்ஷன்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த காம்பனண்டோட நேமை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணாலே போதும், உங்களோட கரண்ட் அசெம்பிளியில் இன்சர்ட் ஆகும். இது வந்து ஒரு சிம்பிளான ஆப்ஷன். எப்படின்னா டிஃப்ரெண்ட் டேப்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டை எக்ஸாக்டாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணாலே போதும். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ட்ரீலேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அசெம்பிளி மாடலில் வந்து பேஸ்ட் ஆகிடும். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஒரு அசெம்பிளி ஆல்ரெடி அசெம்பிள் ஆகிருக்க பார்ட்டையும் வந்து நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு ஒரு டீசெண்டாக ஒரு அசெம்பிளி வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். மேட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கான்சென்ட்ரிக்காக ஒரு சிம்பிளாக வந்து நான் அசெம்பிள் பண்ணுறேன். இப்போ நம்மளோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அசெம்பிள் பண்ணுறோம். அசெம்பிள் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற காம்பனண்ட் நான் ரைட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். 2 ஆப்போசிட் எட்ஜஸே நான் செலக்ட் பண்ணிட்டு வித் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து மேட் பண்ணிக்கிறேன். இது வந்து டீசெண்டாக ஒரு மேட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்க அந்த காம்பனன்ட்ஸை நான் ரைட் ஹேண்டில் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஜஸ்ட்டு கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணால் போதும். லெஃப்ட் சைடில் இருக்க அசெம்பிளியிலேருந்து ரைட் சைடில் இருக்க நியூ அசெம்பிளிக்கு ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ப்ளேஸ் ஆகிடும்.